திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. நால்வருடைய திருவடிகளை வணங்கி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம மாணிக்க வாசகர் அருளி செய்த திருக்கோவையார் 8ஆம் திருமுறையாக மலர்கிறது. இந்த திருவம்பாவை பாடி முடித்ததை நீங்கள் பாவை பாடின வாயால் கோவை பாடுங்க அப்படின்னாரு. நாமும் அதை நிறைவேற்றுவோம். சிவபெருமானுடைய அன்பும் அருளும் இந்த திருக்கோவில் தான் இருக்குதுன்றதை சொல்லியிருக்காரு. திருக்கோவை பாடுங்கன்னு அவரே திருவாய் மலர்ந்தது. மாணிக்க வாசகர் அருமையாக பாடி கொடுத்துருக்காரு. ஒவ்வொருத்தருக்கும் எப்படியெல்லாம் ஆண்ட விதம் நம்மளுக்கு தெரியும். நம்மளுடைய ஞான சம்பந்தருக்கு குழந்தைக்கு பொற்கிணத்தில் பால் கொடுத்தார். நம்ம ஞான சம்பந்தருக்கு கேட்காமையே கொடுத்தார். எல்லாத்தையும் கொடுத்தாரு. குழந்தைய அப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டார். அவங்களுக்குள்ள அப்பா புள்ள உறவு. நம்ம திருநாவுக்கரசர் வயது முதிர்ந்தவர். அவர் சமண சமயத்தில் போயிட்டார். ஆகையினால் அவர் எல்லாமே கேட்டு தான் பெற்றார். இந்த உடம்பில் ஓடுற ரத்தமெல்லாம் சுத்திகரிக்கணும், நான் சமணர்களுடைய உணவை உண்டு இவ்வளோ காலம் வாழ்ந்தேன், எனக்கு உங்களுடைய திருவடி தீட்சை கொடுங்க, எனக்கு சோளமும் நந்தியும் பொறிங்க, ஒவ்வொன்றையும் சிவபெருமான்கிட்ட கேட்டு பெற்றார். அவர் சிவபெருமானை ஆண்டானாக நினச்சார். இவர் அடியாராக இருந்து வழிபாடு பண்ணார். நம்மளுடைய சுந்தரமூர்த்தி நாயனார் வரும்போதே கைலாயத்திலிருந்து வந்தார். சடைய நாயனாருடைய இசைஞானி அம்மாவுடைய இருவருக்கும் மகனாக பிறந்தார். பிறந்ததும் இல்லாமல் எனக்கு இங்கே யாரையும் தெரியாது, சிவபெருமானை மட்டும்தான் தெரியும் அப்படின்ட்டு அவர் சிவபெருமானையே பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்போ அவரை தடுத்தாட்கொண்டது இல்லாமல் அவருடைய கேட்டதெல்லாம் அவருக்கு செல்வங்களை வாரி வழங்கினார். நீ பாடினா மட்டும் போதும்னு கேட்டுக்கிட்டு அவர் சிவபெருமானை வசப்பாடினார். பித்தா, ஒரு பைத்தியக்காரண்டா அப்படி இப்படின்ட்டு நண்பனை திட்டினார். ஆகையினால் அவர் வன் தொண்டர்ன்ற. மாணிக்க வாசகர் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவர். அவர் முன் ஜென்மத்தில் சிவபெருமான் ஞான போதகத்தை மாணிக்க வாசகர் கையில் கொடுத்துட்டு வச்சிருங்க, அதை வந்துடுறேன் அப்படின்னாராம். எல்லாரும் சிவபெருமானுக்கு ஏதோ ஆபத்து நிகழ்ந்துடுச்சுன்ட்டு எல்லாரும் அக்னியில் பூந்துட்டாங்களாம். ஐயோ நீயும் வாயானா, ஐயோ சிவபெருமான் வருவார், இந்த புக்கை என்னை வச்சிருக்க சொன்னார், இந்த புத்தகத்தை அவர் அண்ட ஒப்படைக்கணும், இந்த வேத இதை வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு அவர் வரும் வரையும் வச்சுருந்து அவர் கையில் ஒப்படைச்சாராம். மறுபிறவியில் அவர் தான் மாணிக்க வாசகர்னு பதிவில் சொல்கிறாங்க, நான் கேட்டிருக்கேன். அப்படி வந்தவர் நம்ம மாணிக்க வாசகர். அவருக்காக சிவபெருமான் பெரும்படிப்பட்டார். அவருக்காக வஞ்சிய கிழவிக்காக மண் சுமந்தார். மாணிக்க வாசகருக்காக பெரும்படிப்பட்டார். அப்படி ஒரு பெருமை. ஒரு மனிதனுக்காக அவரையே புண்ணாக்கிக்கிட்டார். எவ்வளோ ஒரு மாணிக்க வாசகர் கொடுத்து வச்சுருக்கார் பாருங்கள். அழுது அடியை அடைந்தாருன்றதை மட்டும் நம்ம நினைக்கிறோம். அவருக்காக குதிரை நேரடியாகவே எல்லாம் நேரடியாகவே நிகழ்த்தினார். மாணிக்க வாசகருக்கு சொல்லிட்டு தான் செய்தார். ஆவணி 3 அன்னைக்கு நான் குதிரை வாங்கி வரேன் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார். அப்போ குதிரையில் குதிரையை கொண்டு வந்தது சிவபெருமான் தான். ஏன்னா குவியாத கரம், வணங்காத சிரம், அப்படி ஒரு மிடுக்கு உட்காந்துங்கிற அழகையே தரிசித்தார். அது சிவபெருமான் தான் பார்த்தார். அந்த மாதிரி மாணிக்க வாசகரை அப்படி ஆட்கொண்டார்.
அவர் பாடினதை உட்காந்து கைப்பட எழுதி இந்த வாயால் நீ கோவையும் பாடு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக வாப்பா இன்னத்தினன்னு நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு தில்லை நடராஜருடைய சந்நிதி போய் சேர்ந்தார். அந்த மாதிரி இவருக்கு தனி பெரும் இடம். அப்படி புகழ் வாய்ந்த நம்ம மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த இந்த திருக்கோவையார் யாரெல்லாம் பாடுறீங்களோ இல்லத்தில் செல்வ செழிப்பும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையும் கண்டிப்பாக நல்லது நடக்கும். நீங்கள் படித்து பாருங்கள், கேட்டு பாருங்கள். எது ஒன்றையுமே நினச்சி நம்ம தினந்தோறும் படித்தோம்னா, நான் ஏற்கனவே ஒவ்வொரு பதிவிலையும் சொல்லியிருக்கிறேன், திருவாசகம் தேவாரம் படிச்சிங்கன்னா அப்படி ஒரு மிடுக்கு வரும், நம்மளுக்குள்ள ஒரு தெம்பு தைரியம் வரும், 1000 யானை பலம் வரும். அப்படி எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை வரும். சிவபெருமானே நம்ம கூட இருக்கார், நமக்கு என்ன கவலை? அநீதிக்கு போக மாட்டோம், நியாயத்தை கேட்க தவற மாட்டோம். அப்படி ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடியது தேவாரமும் திருவாசகமும். நீங்கள் பாடி பாருங்கள். சும்மா என்ன இவ அப்படின்றான்னு கேட்காதீங்க. என்ன உள்ள ஓடி போயிடுவேன், அப்படி ஒரு பயந்தாங்கொல்லி நான். இதெல்லாம் படிக்க ஆரம்பித்த பிறகு தான் எனக்கு அப்படி ஒரு தெய்வ பலம், வேறு யார் பலமும் நம்மளுக்கு தெரியும். தெய்வ பலம் இருக்கும்போது நம்மளை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. யாருன்னா வந்தால் ஒரு ஆளை வச்சு அடித்தா அவனை அடிச்சு கடை வச்சுடுவாங்க. தெய்வ பலம் நம்மளுக்கு இருந்தால் யார் என்ன பண்ண முடியும்? அப்படி ஒரு பாதுகாப்பு நம்மளுக்கு. அப்படி நம்மளை பாதுகாக்கக்கூடியவன் இறைவன். அவன் நினச்சா மட்டும்தான் எல்லாமே நடக்கும். இப்போ நம்ம நினச்சிக்குவோம் நம்ம எல்லாம் சாதிச்சிட்டோம், நம்ம எல்லாம் நடத்திட்டோம். நம்ம உள்ளே இருந்து நடத்துகிறவன் அவன். அந்த நடத்துனரை நினச்சி தான் தினந்தோறும் நாம் பொழுது விஞ்சாலும் பொழுது போனாலும் நம்மளுடைய வண்டியை ஓட்டிக்கிட்டு போகணும். நம்மளை ஓட்டிக்கிட்டு போகிறவன் நம்ம நடத்துனராகிய சிவபெருமான். அவனுக்கு நாள்தோறும் நன்றி சொல்லுங்கள். எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது நம்ம இறைவனுக்கு. நம்மளை படைச்சி காத்து அருளி வாழ வைக்கிற அந்த இறைவனை வாங்க திருக்கோவையார் பாடி திருப்தி பண்ணுவோம். திருச்சிற்றம்பலம். 29 8ஆம் திருமுறை திருக்கோவையார் 14 இரவுக்குறி. அதில் 28 பாடல்கள் பாடிட்டோம். இப்போ 29வது பாடல். பார்த்துற்ற வச்ச கிளவி தாருரு கொன்றையன் தில்லை சடைமுடியோன் கையிலை நீர் உரு காண்யாறு அளவிலா நீந்தி வந்தாள் நினது போர் உருவேல் வயப்போங்கு உறும் அஞ்சுக மஞ்சு இவரும் சூர் உரு சோலையின் வாய் வரல் பாற்று அன்று தூங்கிருளே. கொலு நாறுவார் குழல் நல்வி நோக்கி பார்த்து உற்ற அச்ச கிளவி. 30 தன்னுட் கையறை திடு கிளவி. விண்தலையாவர்க்கும் வேந்தர் வன்தில்லை மெல்ல கழிசூழ் கண்டலையே கரியா கன்னி புன்னை கலந்த கல்வர் கண்டிலையே வர கங்குள் எல்லாம் மங்குள் வாய் விளங்கும் மண்டலமே பணியாய் தமியேற்கு ஒரு வாசகமே. கொலு மின்னு புரையும் அன்னுன் மருங்குள் தன்னுள் கையாறு எய்திடு கிளவி. 31 நிலை கண்டுரைத்தல். பற்று ஒன்றிலார் பற்றும் தில்லை பரன் பரங்குன்றில் நின்ற புற்றொன்று அரவன் புதல்வன் என நீ புகுந்து நின்றால் மல் துன்று மாமலர் இட்டு உன்னை வாழ்த்தி வந்தித்தல் அன்றி மற்று ஒன்று சிந்திப்பரேல் வல்லலோ மங்கை வாழ்க்கையே. கொலு நின்னின் அழிந்தனல் மின்னிடை மாது என விரைவு தோன்ற உரை செய்தது. பார்த்தீங்களா மாணிக்கவாசகர் எவ்வளோ அருமையாக சொல்கிறாரு. பற்று ஒன்றிலார் பற்றும்
தில்லை பரன் பரங்குன்றில் நின்ற அந்த சிவபெருமான புற்று ஒன்று அரவன் அந்த பாம்பை அணிஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. புதல்வன் என நீ புகுந்து நின்றால் துன்று மா மலர் இட்டு உன்னை வாழ்த்தி வந்தித்தல் அன்றி மற்ற ஒன்று சிந்திப்பரேல் வல்லலோ மங்கை வாழ்க்கையே உன்ன வாழ்வகையே மங்கை வாழ்வகையே அப்படின்றாரு. உன்னை வாழ்த்தி வணங்கி பாடுறத துதிக்கிறத விட எங்களுக்கு என்ன வேலை இருக்குது? அருமையான பணி உங்களை மலர் போட்டு வணங்கிறது தான் எங்களுக்கு வேலை. அதை விட்டுட்டு வேறு என்ன வேலை இருக்குது? மற்றொன்று சிந்திப்பரேல் வல்லலோ அதை விட இன்னொன்று சிந்திச்சாங்கன்னா அவங்க என்ன சொல்கிறது? ஒன்றுமே இல்லை. ஆகையினால அவங்க அப்படியே அந்த வல்லலோ அப்படின்றாரு. ஆகையினால சிவபெருமான அனைவரும் நினச்சி வழிபாடு பண்ணுங்க. இந்த வாழ்க்கை கடலை நீந்தி கரை சேர இறைவன் தோணி அப்பனாக வருவான். இந்த ஊழிக்காலம் எப்பன்னு தெரியாது. எங்கே பார்த்தாலும் வெள்ளம், எங்கே பார்த்தாலும் வெள்ளம். அப்படி ஒரு காலம் எப்போ வருமோ நம்மளுக்கு தெரியாது. நாம் எந்நேரமும் அந்த சிவபெருமானுடைய நினைப்பில் தான் இருக்கணும். இருந்தோம்னா அந்த கடலுக்குள்ள நாம் நீந்தி நாம் கரையேற முடியாது. நாம் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கும்போது, இந்த வாழ்க்கை கடலில் நம்ம தத்தளிச்சுக்கிட்டு இருக்கும்போது சிவபெருமான் கைதூக்கி நம்மளை அந்த தோணியில் ஏற்றிக்கிட்டு போவார். அப்போ நம்மளுடைய பயணம் சொகுசாக இருக்கும். நீங்கள் அந்த வெள்ளம் தான் அப்படின்னு நினைக்காதீங்க. நாம் படுற கஷ்டங்களே நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கடலில் தத்தளிக்கிறது தான். நம்மளுடைய வாழ்க்கை கடலில் நம்ம தத்தளிக்கிறது தான். நம்மளுடைய கஷ்டங்கள்லேருந்து நீந்தி கரையேற நம்மளுக்கு தெரியாது. அது ஓம் நமச்சிவாய அப்படின்ற அந்த 5 எழுத்தால் தான் நம்மளை கரை சேர்க்க முடியும். இதை அனைவரும் உணர்ந்து தேவாரம் திருவாசகம் முக்கியமாக திருக்கோவையாரை பாடுங்க. 12 திருமுறைகளையும் பாடுங்க. இப்போ விட்டோம்னா நம்ம எப்போ படிக்க போகிறோம்? அருமையான மனித பிறவி தேவர்களுக்கு கூட கிடைக்காத வண்ணம் நம்மளுக்கு தேவாரமும் திருவாசகமும் அருளி கொடுத்துருக்குறாங்க. திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குது. ஒரு நூலையாவது ஒரு நாளைக்கு ஒரு பதிகம் வீதம் பாடுங்க. பாடிக்கிட்டே வந்தீங்கன்னா நம்மளுடைய காலம் நல்ல முறையில் நடந்துக்கிட்டு இருக்கோம். திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம். மாணிக்க வாசகர் திருவடிகளே போற்றி போற்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க பார்த்து குறை கூற வேணாம். திருச்சிற்றம்பலம்.